ரொம்ப ஆச்சரியமான பிராகாரம். அதனுடைய நீரூற்றுக்கள், பச்சை பசேல்னு வளர்ந்திருக்கிற புற்கள், அதில் இருக்கிற சிறு சிறு நீழாழி மண்டபங்கள், இந்த பிராகாரங்களை சேவித்துக் கொள்கிறோம். இந்த ஊர் சந்நிதி மொத்தம் 24 ஏக்கர் பரப்பளப்பில் உள்ளது. ஏற்கனவே குளம் 24 ஏக்கர் பார்த்துட்டோமா? கோவில் 24 ஏக்கரா? கோவில் பாதி குளம் பாதி, ஊரே அதானோ. அவ்வளவு பெரிய கோவில், 7 பிராகாரங்களோட கூட பெருமான் சேவை சாதிக்கிறார். அதில் இப்போது நாம் இருக்கும் பிராகாரத்திலே யானையை சேவித்துக் கொள்கிறோம். பகவானை நித்தியப்படி விடாமல் தரிசித்துக் கொண்டிருக்கும் யானை. இந்த பிராகாரத்தை தாண்டி உள்ளே சென்றோம் என்னால் 1000 மண்டபம் வீறு கொண்டு விளங்குகிறது. இந்த கோயிலுக்குள்ளே மொத்தம் 16 கோபுரங்கள் உள்ளன, 24 விமானங்கள் உள்ளன, 7 பிராகாரங்கள் உள்ளன. இப்ப நாம ஒரு பார்வையா, ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்றாளோ இல்லையோ, அதை போல மேலே இருந்து பார்த்தோம்னால் எல்லா கோபுரங்களையும் சேவித்துக் கொள்கிறோம், விமானங்களை எல்லாம் சேவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அத்தனை பாதகங்கள் பாபங்களையும் போக்கக்கூடிய தரிசனம். இனி அடுத்தாற் போலே கோபாலனை சேவிக்க வேண்டும். கண்களையும் காதையும் தீட்டிக் கொண்டு காத்திருப்போம். எண்ணன் திருநாமம் திண்ணன் நாரணமே. இது நம்மாழ்வாருடைய பாசுரம். கண்ணனுடைய திருவடித்தாமர்களை பற்றக்கூடிய ஆசை மிகுந்தவர்கள் நாராயணா, கோபாலா, மாதவா, கண்ணனேன்னு சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய பாபக்கூட்டங்கள் கழிந்து பக்தி பெருகி அதனால முக்தி அடைகிறார்கள்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அதை போலவே 2 மகரிஷிகள் பகவானை சேவிக்க வேணும்னு ஆசை கொண்டார்கள். கோபிலர், கோப்பிரளயர் என்று 2 மகரிஷிகள். அவர்களுக்காகத்தான் இங்கே மன்னார்குடியில் ஸ்ரீவித்யா ராஜகோபாலனாக பெருமான் காட்சி கொடுக்கிறார். கதை என்னன்னு பார்ப்போம். கண்ணன் துவாபர யுகத்தின் முடிவில் இருந்தான்கிறது நாம் அறிந்தது. அவ்வெம்பெருமானை துவாரகையிலே தரிசிக்க வேணும் என்கிற ஆசையோடே தெற்கிலிருந்து 2 ரிஷிகள் புறப்பட்டார்கள். அவர்கள் மன்னார்குடியை தாண்டி வடக்கு நோக்கி போகிறார்கள். அந்த சமயத்திலே அந்த 2 ரிஷிகளையும் நாரதர் எதிர்கொண்டார். எங்கே செல்கிறீர்கள் என்று வினவினார். நாங்கள் துவாரகைக்கு போகிறோம், அங்கு போய் கண்ணனை தரிசிக்க வேணும், நேரே அவனோடே வார்த்தையாட வேண்டும், திருவடிகளை பற்ற வேண்டும், எங்கள் அவன் நலமானு விசாரிக்க வேண்டும், அவன் புஞ்சிரிப்பு தோய்ந்த முகத்தை கண்டு உகக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்தோ இவர்கள் இதை கூட்டி கொண்டு செல்வதற்கு முன்பாக கண்ணனுடைய அவதாரம் முடிந்து அவன் திரும்ப ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்தருளி விட்டான். அந்த நிகழ்ந்ததே தெரியாமல் இந்த 2 ரிஷிகளும் பகவானை சேவிக்க வேணுங்கிற ஆர்வத்தோடே புறப்பட்டு விட்டார்கள். ஆனால் இப்போது நாரதர் உண்மையை உரைத்தார். கண்ணன் இனி இல்லைங்கிற வருத்தமான செய்தியை தெரிவித்தார். அவர்கள் பட்ட ஆசைக்கும் சட்டென்று அது பட்டு போயிற்றல்லவா? அது கண்டு தாங்க மாட்டாத ரிஷிகள் இத்திருத்தலத்திலேயே மயக்கமாக விழுந்தார்கள். நாரதருக்கோ வருத்தம். இப்படி பகவானை சேவிக்க ஆசைப்பட்ட பக்தர்களுக்கு அவன் காட்சி கொடுப்பாமல் இருப்பனா? இருந்தால் அவன் கருணையே அற்றவனாகி விடுவன் என்று நாரதர் உணர்ந்து கொண்டு அவர்களை தட்டி எழுப்பி, கவலை வேண்டாம், இதே மன்னார்குடியிலே சம்பகாரண்ய க்ஷேத்திரத்திலே நீங்கள் பகவானை குறித்து தவம் இருங்கள், அப்போது அவன் கண்டிப்பாக உங்களுக்காக மனமிறங்கி காட்சி கொடுப்பன், நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி அவனை சேவித்துக் கொள்ளலாம் என்று நாரதர் சொல்ல, உடனே இங்கிருக்கும் தீர்த்தங்களிலே நீராடினார்கள். இன்னைக்கும் கோப்பிரளய தீர்த்தம்ங்கிறது ஒரு முக்கியமான குளமாக உள்ளது. இந்த ஊரை சுத்தி நிறைய திருக்குளங்கள் உள்ளன. அதுல ஹாரித்ரா நதியை நாம கீழே சேவித்து கொண்டோம். அடுத்தாற் போலே கோப்பிரளயருக்குன்னு இருக்கிற தீர்த்தம், அந்த தீர்த்தத்தையும் இப்போது சேவித்துக் கொள்ளுகிறோம். பக்கத்திலேயே 2 ரிஷிகளையும் நாம் சேவிக்கலாம். கோபிலர், கோப்பிரளயர் ஆகிய 2 ரிஷிகளையும் இப்போது சேவித்துக் கொண்டோம். இவர்கள்தான் இத்திருத்தலத்தை தவம் புரிய தொடங்கினார்கள். நெடுங்காலம் நீண்டது. கடைசியாக பெருமான் மனம் இறங்கினான். இவர்கள் முன்னே காட்சி கொடுத்தான். அப்படி முதல்ல இவர்கள் முன்னாடி தோன்றினானே, அந்த காட்சியைத்தான் பரவாசுதேவன் திருக்கோலம் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கும் கர்ப்ப கிரகத்திலே மூலமூர்த்தி அந்த பரவாசுதேவனாகவே காட்சி அளிக்கிறார். பிற்பாடு எம்பெருமான் கேட்கிறான், இந்த சேவை உங்களுக்கு போதுமா? இன்னும் சேவிக்க வேணுமா? ரிஷிகளுக்கு ஒரு சேவை திருப்தி அளிக்கவில்லை.
கண்ணன் எம்பெருமான் ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாமியகம் மம வர்த்மானு வர்த்தந்த மனுஷ்யா பார்த்த சர்வசா என்று கீதையிலே ஓதுகிறான். என்ன ஆறாறு பக்தியோட எப்பப்படி தரிசிக்க வேணும்னு ஆசை கொள்ளுகிறார்களோ அவனவன் கண்ணுக்கு அப்பப்படியெல்லாம் தரிசனம் கொடுக்கிறேன். அவன் இவன் என்று கூழேன்மின் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனே என்று ஆழ்வார் சாதித்தார். தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்த தெப்பேர் மற்றப்பேர் என்று பாசுரம். அதே போல ரிஷிகள் வெவ்வேறு திருக்கோலத்தில் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார்கள். எம்பெருமான் சொன்னான், என்ன ஓரொரு முறையும் பிரதக்ஷன் பண்ணி வாருங்கள், வலம் வாருங்கள். ஓரொரு முறை நீங்கள் வலம் வருவதற்கும் நாம் நீங்கள் ஆசைப்பட்டபடி ஓரொரு தரிசனத்தை கொடுப்போம் என்று சொன்னவுடன் ரிஷிகளும் வலம் வர ஆரம்பித்தா. எத்தனை தடவை? 32 தடவை. பெருமான் இவர்கள் ஆசைப்பட்டபடியெல்லாம் வாசுதேவ சர்வம், வாசுதேவனே எல்லாம் என்பதற்கிணங்க 32 திருக்கோலத்தோட காட்சி கொடுத்தான். அதுல கடைசி காட்சி, கடைசி திருக்கோலம்தான் ராஜகோபாலனான திருக்கோலம். அவனுக்கு ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் பேர் வச்சிருக்காளோ இல்லையோ. என்ன காரணம் என்னால் வித்யாஸ்தானங்கள் 32 பகவானை நாம் அடைவதற்காக 32 வித்தைகள் இருப்பதாக உபனிஷத்துக்கள் ஓதுகின்றன. ஓரொரு வித்தைனா ஓரொரு விதத்தில் பகவானை உபாசிக்கும் முறை. அதை பிரதர்தன வித்யா, சாண்டில்ய வித்யா, பௌம வித்யா, தஹர வித்யா என வெவ்வேறு வித்தைகள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட எல்லா வித்தைகளாகவே இங்கே ராஜகோபாலன் சேவை சாதிக்கிறபடியால் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன்கிற பெயரோடையே இருக்கிறார். இப்போது நாம் ராஜகோபால சுவாமியினுடைய சந்நிதி முகப்பிலே இருக்கிறோம். பின்னாடி நீங்கள் ஊஞ்சல் மண்டபத்தையும் ஊஞ்சலையும் சேவிக்கிறீர்கள். ஊஞ்சலை மட்டும் சேவிச்சா போருமா? ஊஞ்சல்ல பெருமாளோட சேவிக்க வேணும் இல்லையோ. கோபாலன்னாலே மாடு கன்றுகளின் பின்னே போமவர் தானே. அப்படி எம்பெருமான் செல்லும் போது எப்போதும் யார் தோள்ளையான ஒரு கையை தாங்கிண்டே தான் போவரான். ஒரு கையால் ஒருவன் தன் தோள ஊன்றின்னு ஆழ்வாருடைய பாசுரம். இதெல்லாம் கல்யாணார்த்துக்கு முன்னாடி. 2 கதையும் சொல்றேன். கல்யாணார்த்துக்கு முன்னாடியும் சொல்றேன், கல்யாணத்துக்கு பிற்பாடும் சொல்றேன். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி மாடு கன்றுகளை மேய்க்க போகும்போது வலக்கையிலே எஷ்டி சாட்டையை பிடித்து கொண்டிருக்கிறான். பிப்ரத் வேணும் ஜடரபடையோகோ சிருங்க வேத்ரேச்ச கக்ஷே வாமே பாணோ மசுரண கபலம் தத்பலான் அங்குளீஷு என்று பாகவதத்திலே சுகர் சொல்லுகிறார். பர்ஹாபீடம் நடவரவபுகு என்று திருத்தலையிலே மயில் தோகையை கட்டிக்கொண்டு ஒரே ஒரு பரியட்டம், ஒரே ஒரு வஸ்திரத்தை தான் இடப்பிள்ளைகள் சாத்திப்பா. எப்பவும் அவன் 2 வஸ்திரம் பெருமாளுக்கு சாத்தி பார்த்திருக்கோம்.